பொதுவாகவே மலச்சிக்கல் ஒன்று வந்துச்சுன்னா பல நோய்களுக்கு அது வித்தாகும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தோ இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை, நைட் ஒரு முறை மோஷன் கண்டிப்பாக போகணும். அப்படி மோஷன் கண்டிப்பாக போகிற அளவுக்கு நம்ம சாப்பிட்றதில்ல. நம்ம எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் ஒரு முறையாவது ஃப்ரீயாக மோஷன் போயிடணும். அப்படி ஃப்ரீயாக மோஷன் போகல அப்படின்னா என்ன ஆகும்னா, 24 மணி நேரம் பெருங்குடல்லேருந்து கழிவு வெளியே தள்ளப்படலை. அப்போ என்ன ஆகும், அந்த பெருங்குடலில் இருக்க கழிவை வந்து திரும்பி வந்து அந்த பெருங்குடல் உறிஞ்சி அதை வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அமுச்சிடும். அப்போ கழிவு தான் அது இருக்குது, அதில் எதுவுமே நல்லதில்லை. அந்த டாக்ஸின்ஸ் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நச்சு பொருளாக மாறிடும். அந்த கழிவுன்றது அந்த டாக்ஸின்ஸை பெருங்குடல் திருப்பி உரியும். அதில் உரியக்கூடிய தன்மைகள் இருக்குது. உறிஞ்சி திருப்பி ரத்தத்தில் கலந்துரும். ரத்தத்தில் கலந்த உடனே என்ன ஆகும், ரத்தம் வந்து பாருங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. உடம்பு ஃபுல்லும் பரவும். அந்த நச்சுக்கள் உடம்பு ஃபுல்லும் பரவும். இது ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல, 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, அட 1 மாதம் நடந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல மாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடியில் டாக்ஸின்ஸ் ஜாஸ்தியாகிடும். டாக்ஸின்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின் போது நோய் கிருமிகள் ஜாஸ்தி ஆகிடும். நோய்கள் டக்குன்னு வந்துடும். பல நோய்களுக்கு வித்தாகும் இந்த மலச்சிக்கல் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. சரி, இப்போ பல நோய்களுக்கு வித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நானே தான் காரணம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் போதுமான தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் தேவையான நார் சத்து எடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு தேவையான நார் சத்து அப்படின்றது காய்கறிகளிலிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 200 கிராம் காய்கறிகளாவது எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து கீரைகள்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது அரைக்கட்டு கீரையாவது எடுக்கணும். இதை ஃபாலோ பண்ணல என்ன அப்படின்னா என்ன ஆகும், மலச்சிக்கல் வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாருமே, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம், இவ்வளோண்டு பொரியல் வச்சுக்கிறோம். இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, இவ்வளோ பொரியலாவது நீங்கள் சாப்பிடணும். அதான் அளவே நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அகைன் இப்போ வந்து காய்கறிகள் அப்படின் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. உருளைக்கிழங்கும் மாவு சத்து, கொட்டை வகைகளையும் வந்து பார்த்திங்கன்னா முளைக்க வச்சா மட்டும்தான் நார் சத்து. ஆக எல்லா காய்கறிகளும் நார் சத்து. அங்கே காய்கறிகள் அப்படின்றது ஜாஸ்தி எடுங்க. அதுக்கும் மேலே வாழைப்பழம் அப்படின்றது எடுக்கலாம். வாழைப்பழம் நாங்கள் டயபெட்டிக்குங்க, கரெக்ட், டயபெட்டிக் அவாய்ட் பண்ணலாம், மீதி பேர்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம். ஆக இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. மதியானம் ஆனால் 200 கிராம் காய் சாப்பிடுங்க, இல்லை அரைக்கட்டு கீரை பொரியல் சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராத்திரியான 2 வாழைப்பழம் சாப்பிடுங்க. இது எளிமையான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்கள், காலையில் எந்திரிச்சோடனே கம்முன்னு உட்காந்துருவாங்க. சோஃபாவில் க்ளீனாக உட்காந்து 1/2 மணி நேரம் கழித்து காஃபி டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் மோஷன் போகணுன்னு போவாங்க. அங்கே போனால் மோஷனே வராது. ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காந்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மோஷன் போகும்போது பழைய பேப்பர் எடுத்துகிட்டு போன பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். என் ரூம்மேட்டு பிள்ளையே பழைய பேப்பர் எடுத்துகிட்டு போவோம். என்னென்னா அதுக்கு வந்து அந்த பேப்பர் படித்தா தான் மோஷன் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா எந்திரிச்சு உட்காந்துக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் நடக்கணும். தண்ணி குடிச்சிட்டு கதக்கதன்னு தண்ணி முடிஞ்சால் குடிக்கலாம், இல்லைனா வந்து சாதா தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம், அது எவ்வளோ குடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை பொறுத்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது அந்த மோஷன் போகணுன்ற எண்ணம் ஏற்படும். மோஷன் ஃப்ரீயாக போயிட்டு வந்து தான் உட்காரணும். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோங்க. இதை விட ஐயா தாத்தா டிப்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்களுக்கு மோஷனே வராதுங்க. ஏன்னா எங்களுக்கு குடல் கல்குடல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எல்லாரோட குடலும் ஒன்று தான். கல்குடல், மண் குடல், ஜெல்லி குடல்லாம் கிடையாது. சரிங்களா? சரி, அதையும் மீறி எங்களுக்கு மோஷன் வரமாட்டேங்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடுக்காய், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடுக்காய் பொடி. கடுக்காய் வந்து பாருங்கள், பொதுவாகவே கடுக்காய்க்கு நிறைய எக்ஸ்ட்ராடினரி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. கடுக்காயை பற்றியே நம்ம ஒரு பதிவு பேசலாம். ஆக அந்த கடுக்காய் பொடி அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம்னா, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கா ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் சூடாக இல்லை கதன்னு உங்களால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அதில் 1 டீஸ்பூன் பவுட்ரை போட்டு நல்லா கலந்து அதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக மோஷன் போயிடும். ஆனால் நார் சத்து வயிற்றில் இருக்கணும். நீங்கள் லூஸ் மோஷனுக்கு 10 மாத்திரையே போட்டிங்கன்னா கூட நார் சத்து இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் போகுமே தவிர முழுசும் வயிறு க்ளீன் ஆகாது. ஆக இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதுக்கு வந்து பாருங்கள், இந்த எனிமா மெத்தட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனிமா மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எனிமா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணலாம். அகைன் அந்த எனிமா மெத்தட்ஸில் வந்து பாருங்கள் நிறைய இருக்குது. இப்போ மூலமாக அதுக்கு வந்து பாருங்கள் தயிர் போட்டு எனிமா கொடுக்கறது, மோர் போட்டு எனிமா கொடுக்கறது, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு எனிமா கொடுக்கறது, இப்படி பலவிதமான எனிமா மெத்தட்ஸ் இருக்க தான் செய்யுது. அது எனிமா பதிவிலே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எனிமா வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம வந்து கொஞ்சமா ஒரு எனிமா கேன்ல வந்து பாருங்க, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நைட் வச்சிடணும். வச்சுட்டு உள்ளிருப்பு எனிமா அப்படிம்பாங்க. மறுநாள் காலையில நம்ம வாக்கிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மோஷன் ஃப்ரீயா போயிடும். அது பண்ணிடலாம். அதுக்கு மேல குழந்தைங்களுக்கு இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, வெத்தல காம்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெத்தல காம்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அ விளக்கெண்ணெயில நல்லா டிப் பண்ணிடுறது. விளக்கெண்ணெயில டிப் பண்ணி குழந்தைங்களோட ஆசன வாயில வைக்கிறது. வச்சா இப்ப நெறைய குழந்தைங்களுக்கு மெழுகு வைக்கிறாங்க பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. டல்குலெக்ஸ் மாதிரி நெறைய மெழுகுகள் இருக்கு. எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாரி மெழுகு வச்சு குழந்தைங்கள வெளிக்கு போக வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இத வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா ஃப்ரீயா வெளிக்கு போவாங்க. ஆனா, அதே குழந்தைங்களுக்கும் இன்னொரு மெத்தடாலஜி இருக்குங்க. இந்த மாரி விளக்கெண்ணெயில தோய்ச்சு அந்த இத வைக்கலாம். வெத்தல காம்ப வந்து உள்ள வைக்கலாம். அப்படி இல்ல, குழந்தைங்களானா இருக்கட்டும், பெரியவங்களானா இருக்கட்டும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு, அதில வந்து பாருங்க கொஞ்சம் நல்ல இவ்ளோ விளக்கெண்ணெய் போட்டு, ஆனா நார் சத்து இருக்கணும். இல்லன்னா வந்து வாரத்தில 1 நாள் நம்ம வேணா வயிற கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடாலஜி செய்யலாம். நல்ல இவ்ளோ விளக்கெண்ணெய் போட்டுட்டு, அதில வந்து பாருங்க கொஞ்சமா ஸ்பூன்னா ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய். ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய். சின்ன குழந்தைங்கன்னா தண்ணி குடிக்க வைங்க. ஆட்டோமேட்டிக்கா மோஷன் ஃப்ரீயா போயிடும். கீரை, இல்ல கேரட் போட்டு ஒரு சாதம் செஞ்சு குடுங்க போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சமா இவ்ளூண்டு சின்ன குழந்தைங்கன்னா இவ்ளூண்டு தான் போடணும். இவ்ளோ விளக்கெண்ணெய்லாம் ஊத்திறக்கூடாது. இவ்ளூண்டு விளக்கெண்ணெய் போட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்க வெல்லம் போட்டு பெசஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடும்போது, குழந்தைங்க ஃப்ரீயா போகும். புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இது வந்து பாருங்க, இது ஒரு சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி அப்படிம்பாங்க. இப்ப நான் காலேஜ்லாம் படிக்கும்போது சிக்மாய்ட் ஃப்ரூய்ட் அப்படிங்கிற ஒரு சைக்கோ அனலிட்டிக் தியரி தான். இப்பயும் அவரது தான் தியரி இது. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு பாருங்க. குழந்தைங்க வாய் சூப்புது பார்த்தீங்களா? விரல் சூப்புது அப்படிம்பாங்க பாருங்க. இந்த குழந்தைங்க இத ஒரு ஸ்டேஜா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனல் ஸ்டேஜ்னா, இந்த ஓரல் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெரியவங்க குழந்தைங்க வாய் சப்புது, இந்த கை சப்புது அப்படின்னா, வாயிலேருந்து கைய எடுத்து எடுத்து விடுவாங்க. அத எடுத்து விடக்கூடாது அப்படிம்பாரு. காரணம் என்னன்னா, இந்த ஓரல் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற பிள்ளைங்க பிற்காலத்தில அப்பா, அம்மா சொல் பேச்ச கேட்குங்களாம். இது முதலே தெரியாதுங்களேங்க எங்களுக்கு அப்படின்றீங்க இல்லைங்களா? உண்மதான். அதே மாதிரி பாருங்க ஆனல் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற புள்ளைங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிக்கு போறதுக்கு ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. இது நீங்களும் அனுபவப்பட்டுருப்பீங்க. உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா. அதுக்கு வெளிக்கு வருதுங்க, போமாட்டேங்குதுங்க. அது பாட்டுன்னு அடம் புடிச்சு சும்மாவே நடந்துங்குது அப்படிம்பாங்க. அந்த மாரி ஆனல் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற பிள்ளைங்க, குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாரி பண்ணும். அந்த மாரி அடாப்ட் ஆகுற பிள்ளைங்க பின்னாடி அடமன்ட்டா இருப்பாங்க. நீ என்ன பேசினாலும் எய்த்து எய்த்து பேசுறது அப்படிம்பாங்க. 3வது ஃபேலிக் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற பிள்ளைங்க. பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். குழந்தைங்க ஒரு காலகட்டத்தில பிறப்புறுப்ப கை வச்சு நோண்டிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஃபேலிக் ஸ்டேஜ்ல அடாப்ட் ஆகுற பிள்ளைங்க பிற்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்ட்ரூபேஷன், செக்சுவல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஆனல் ஸ்டேஜ்ல பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். இது வந்து ஹோல்ட் பண்ணி டாய்லெட்ட வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. டாய்லெட் போயிடணும். நீ நட, கக்கா வரும்போது போயிடணும் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிக் குடுக்கணும். புரியுதுங்களா? ஆக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும், அவங்களுக்கும் வந்து பாருங்க இந்த சொல்லிக் குடுத்துட்டு, நம்ம தண்ணி குடிக்க வச்சு, இந்த கொஞ்சமா வந்து கீரை பொரியலு, இந்த மாதிரி வாழைப்பழம், அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு கொஞ்சமா விளக்கெண்ணெய் போட்டு, இந்த மாதிரிலாம் குடுக்கும்போது குழந்தைங்க போயிடுவாங்க. ஆக மலச்சிக்கலுக்கு இத்தன காரணம் இருக்கு. மலச்சிக்கலுக்கு இத்தன வீட்டு வைத்தியங்கள் இருக்கு. அதுக்கும் மேல ரொம்ப எக்ஸசிவ் கான்ஸ்டிபேஷன் இருக்கவே இருக்கு ஹோமியோபதி